நீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கீங்களோ அவளுக்கு அவ்வளவு எங்க ஆம்பளை பையில கூட நல்லா இருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி எங்க ஆம்பளை பையில கூட கொண்டுகிட்டு இருக்கீங்க பாருங்க. அதை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. யாரு கொள்றது? நாங்கள கொள்றோம். மேல்நிலைக்கு தொட்டவனு கேட்டேன், மேட்டு புஞ்சிய உழுந்தவனு கேட்டேன். பெண்கள் தொட்டவனை கெட்டுவே இருந்தமா? வாழ்க்கையில பெண்கள் எப்பொழுதும் வேணும். அப்பதான் வாழ்க்கை மோசமாகும். இல்லையே பொழப்பே விஷமாயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆளு பழுக்கா இருக்கிற நீ வாட்டுக்கு குண்டிய தூக்கிட்டு தெரியாத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த கூட்டத்திலேயே எப்பேற்பட்ட ரதியா கூட இந்த தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கட்டும். நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம் பாரு ஆம்பளையாளு. நாங்க பார்த்து சொல்லணும், அந்த அக்கா அந்த அம்மா சூப்பரா இருக்கட்டும் சொன்னாத்தே உங்களுக்கு மோச்சம். நாங்க ஆம்பளை மட்டும் உங்களை சூப்பரா இருக்காடான்னு சொல்லலன்னு வச்சுக்க, சண்டாளி மகளை ஒன்னெல்லாம் நாய் கூட நக்காதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க. பெண்கள் எல்லாம் பார்த்து ஆண்களை காதலிக்கிறோமோ கல்யாணம் பண்ணிக்கிறோமோ உங்க கூட சேர்ந்தாதான் உங்க வாழ்க்கை பாக்குறதுல இருக்கும். இல்லன்னா நீங்க மொட்டையா தெரிய வேண்டியதான். இந்த மாதிரி உன் ஜவுடாலுக்கு ஏன்ட்ட பேசாத. உங்க செய்யறதுக்கு நாள் கிடையாது, உன் சட்டத்துக்கு நாள் கிடையாது. செட்டே எடுத்துட்டானே ஓடுற ஓடுல உனக்கு பாவட புருன்னு கிழிஞ்சு வரும். போட்ட பூனை பாண்டு வரும். ஓடுற ஓடுல உனக்கு மூத்திரம் சுருட்டு 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 வச்சு நறுக்கி விடுவானே. நறுக்கி உன் வாயில வச்சுக்கிட்டு போ. நாய் கூட மரத்துக்கு நான் வச்சுக்கிறேன். முகரே பாரு முகரே. மூஞ்சி முகரே பாரு. ஜவுடாலுக்கு பேசாத. ஓ சொல்றது நாள் கிடையாது. கூட்டத்துக்கு சொறி விட்டு போறேன் சொறி. இந்த பாத்து பேசுறீங்க பூனை காட்டி விடுவானே. நீ வச்சாளா? நான் வச்சாலுங்க நீ வச்சதே நீ. வச்சால புளுப்புன்னு இருக்கு. நீ வச்சா கிழிஞ்சு பூனாண்டி தங்கச்சி பெரிய இந்த அந்த வாய் கட்டுங்க. நான் பிறந்தவனே நான் நாக்க துளாவிக்கிட்டே கிடப்பேன். எங்க அம்மா என்ன வந்துச்சு, என்ன எடுவட்ட வயல என்ன நாக்க நாக்க துளாக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஜாதகக்காரன் கொண்டு போய் நோட்டை போய் காமிச்சு ஜாதக நோட்டை. அந்த ஆள் ஜாதகக்காரர் சொன்னாரு, உன் மயனுக்கு பெரிய நாக்க தோசை இருக்கு, அதனால எந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தாலும் நாக்க அப்படி வீட்டுல அப்படின்னாரு. இங்க பாரு, ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்ல இந்த உலகத்துல. பொம்பளை இல்லாம ஆம்பளை வேற உலகத்துல. சத்தியப்பிரியா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த புலுமலைப்பட்டி மேடையில ஒண்ணு நீ ஆண் சார்பா பேச நான் வந்திருக்கேன், பெண்கள் சார்பா பேச நீ வந்திருக்க. என்னைய மட்டும் இந்த மேடையில பேசி நீ மிச்சம் கொண்டு விட்டு வச்சுக்க, சண்டாளி மகளை உனக்கு நான் காலையில அடிமைன்னு சத்தியமா எழுதி கொடுத்துறேன். ஆனா இந்த மேடையில நீ எனக்கு தோத்து போயிட்டு வச்சுக்க, சண்டாளி மகளை நீ காலையில 5 மணிக்கு பவுடர் அழிச்சிட்டு என் கொல்லம் குடிக்க என்னோட நீ என் பொண்டாட்டி வந்துறியா? பொண்டாட்டி வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. எத்தனை பேர் நீங்க சமைச்சுதான் பேசிருக்கலாம். என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்தே பேசணும். இல்லன்னா பொட்டி கலடுறோம் உங்களுக்கு. எல்லாரும் நான் கிடையாது, பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க பாரு, எனக்கு நீ கைய கொடுத்தா பறிச்சு போடலாம், ஆனா வாய கொடுத்தா உன் சில்லு வாங்கி புருட்டுன்னு கிழிஞ்சு சுதார் போய் கொடுப்பேன். என்ன நீ பொம்பளை மூடி முண்ட, நீ என்ன பெரிய இப்ப மாதிரி பேசிட்டு இந்த உலகத்துல ஆண் அழகா பெண் அழகா? பெண் அழகு. யாரு பெண்கள் அழகா? நீங்க பெண்கள் கூட அழகு. அசிங்கமா இருக்கறியா? இப்பத்தே உனக்கு இது பண்ண போறேன். நான் நிரூபிச்சு காட்டவா உனக்கு? ஆம்பளை அழகு பூரா நான் அழகுன்றேன், நீ பெண்கள் பூரா நீ அழகுன்ற. இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் வர்க்கம் பூரா அழகு. நான் உனக்கு நிரூபிச்சு காட்டவா? இங்க உட்கார்ந்துருக்கேன் பாரு ஆம்பளையாளு. நாங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நேர விறுவிறுன்னு போய் குளத்துல முங்கி குளிச்சு போட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டைய போட்டு அப்படி நின்று மாப்பிள்ளை சோக்கா இருக்க. நீ அப்படி கிடையாது. நீ பியூட்டி பார்லருக்கு போய் இந்த ஐப்ரோத்தை பூரா ஒதுக்கி நல்ல மஞ்சள் பூசி நல்ல எண்ணெயை தேய்ச்சி நல்லா கிளிப்பு மாட்டி குஞ்சம் கட்டி இதெல்லாம் கட்டினாத்தே நீ அழகா இருப்ப. இப்ப நீனே இருக்கன்னு வச்சுக்க, உன் கழுத்துல கிடக்கிற அந்த செயின் இந்த மூக்கத்தி இந்த தோடெல்லாம் கழுத்திட்டு பாரு, உன்னைய பொட்ட நாய் கூட காலத்துக்கு ஒண்ணுக்கு இருக்காது. சண்டாளி மகளே, இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் வர்க்கம் பூரா அழகு நான் நிரூபிச்சு காட்டவா? காளை மாடு அழகா இருக்குமா, பசு மாடு அழகா இருக்குமா? அதுலயும் ஜல்லிக்கட்டு மாட பாத்திருக்கியா? ஜல்லிக்கட்டு காளை மாடு தான் அழகா இருக்கேன், பசு மாடு அழகா இருக்காது. ஆண் சிங்கம் அழகா இருக்குமா, பெண் சிங்கம் அழகா இருக்குமா? ஆண் சிங்கம் தான் பெரடியோட அழகா இருக்கும். இதே ஆண் மயில் அழகா இருக்குமா, பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயில் தான் அழகா இருக்கும். நீ வளர்க்கிற பொட்ட வீட்டுல கோழி, பெட்ட கோழி அழகா இருக்குமா, சேவை அழகா இருக்குமா? சேவதே அழகா இருக்கும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் வர்க்கம் பூரா நான் அழகா இருக்கும் போது ஏண்டி சண்டாளி என் பீது நீ சிறுக்கி, ஏண்டி பீத்த சிறுக்கி, நீ என்ன மயத்துலடி நீ அழகு? என்கிட்ட பேசும்போது பார்த்து பீது சிரிச்சுக்கிறிய, அல்ல வந்துருக்கு வாயில அழகு சொல்றிய, அழகு
பாக்குற தோட்டத்தை கிடையாதுங்க. நடந்துக்கு நடைமுறையிலையும் நாங்க இருக்கிற மனசு சுத்தமா இருக்கணும். அப்பதான் தோட்டம் அழகா இருக்கு. 1000 வாங்கி முகத்தை திறவுனாலு நான் வரும்போது எப்படி வந்தேன் பாத்துருக்கீங்களா? நீங்க வரும்போது அந்த மாதிரி ஓட்டி நின்று இருந்தேன். 10 ரூபாய் சண்டாளி மகளை காலையில அவங்களுக்கு புருஷனா இருந்தாலும் பார்க்க அழகா லட்சமா ஏன் தடவை ரசிக்கிறீங்க. இல்லன்னா எவ்வளவு அழகா இருக்காது அவருக்கு நாளையில போய்கிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி என்னைக்காவது பொண்டாட்டி எதுவுமே தடவாம அழகாவே எல்லாத்தையும் மனசாரி ஏத்துக்கிற ஆம்பளை பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. சில பேர் என்ன தெரியுமா, பார்க்க அசிங்கமா இருந்தாலும் இந்த கர்மத்தையான அப்படின்னாத்தான் பொண்டாட்டினே கூட்டி போறீங்க கூட. இப்ப நீ சொல்றீங்க இப்ப ஆண்களுக்கு பூரா இப்ப 35 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாம நான் முதல்ல சொன்ன விஷயம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அறிவாளி பூரா பெண்கள் பூரா அதிகமா படிச்சிருக்கீங்க. நாங்க பெத்த தாய் தகப்பனுக்காண்டி கூட பிறந்த அக்கா தங்கச்சி காண்டி வெம்பாடு பட்டு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல உழைச்சு உங்களை பொண்ணு வாக்க வந்தா உன் தாய் தகப்ப நாங்க கேட்கிறோம். உன் தாய் தகப்பன் உன் பொண்ணு குடியா, நான் வீடு வாச வச்சிருக்கேன், சொத்து பத்து இருக்கு, உன் மகளை வச்சு காப்பாத்துற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, தெம்பு இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். நீ சண்டாளி மகளை நீ என்னடி சொல்ற? நான் BA படிச்சிருக்கேன், நான் MA படிச்சிருக்கேன், அதே மாதிரி எனக்கு ஈக்குவலா படிச்ச மாப்பிள்ள வேணும், மயிர புடுங்கின மாப்பிள்ள வேணும் கேட்கிறேன். இப்ப ஆண்கள் கூட நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வரதட்சணை வாங்காம நாங்க கல்யாணம் பண்ண ரெடியா தயாரா ஆம்பளை கூட உட்கார்ந்துருக்கான். நீ சரியான பெண்ணு, நீ பெண் சார்பா பேச வந்திருக்கல, எங்க பெண்கள் கூட சொல்லு நான் படிக்காத மாப்பிள்ளை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு எங்க சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. பேச அப்படியே விடுங்க. வாய்க்கில பேசுறீங்கல்ல, பெண்களை பாத்திருக்கா திருமணம் ஆகாமே குடும்பத்துக்காக சம்பாதிச்சு அக்கா தங்கச்சியில கரை சேர்த்துட்டு திருமணம் ஆகாம 30-40 வருஷம் இருப்பாங்க. அந்த ஆம்பளை இருக்காங்களா பொண்ணுதாக வருவாங்க. வந்தவங்க என்ன பொண்ணுக்கு வயசு 40-45 இருக்குங்க. ஒரு தங்கச்சி தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இவங்களுக்கு கல்யாணம் இன்னும் ஆகல. அப்ப இவங்க தம்பி தங்கச்சில கட்டி கொடுத்தாச்சு. இவ என்ன வீட்டுல இருக்காளே, இவளுக்கு என்ன குறை இருக்குமா? எவனுக்கு இவளை பிடிக்கலையா இவளை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதானே நீங்க உதாசனப்படுத்திட்டு போற ஆம்பளை இருக்காங்க. எந்த பெண்களால குடும்பத்துக்காக உழைக்கிற பெண்களை மனசாரி ஏத்துக்கிற ஆம்பளை பாத்திருக்கலாம். நீங்க உங்க படிப்பெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. சொல்றேன் பாரு, ஆம்பளை பெண்ணுதான். ஆம்பளை 35 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் நாங்க ரோட்ல நடந்து போகும்போது இந்த ஆளுகள் பூரா சொல்லுவாங்க, எப்படி அட கோயில் மாடு மாதிரி இருக்காண்டா, அல்லையா தொல்லையா அழுது வர பிள்ளையா ராஜால பாதிடா அப்படின்பாங்க. இதே நீ பெண்ணு ஒரு 35 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாம தெருவில் நடந்து வா, உன் தாய்மார்கள் எதற்கு வரும்போது உன்னைய பார்த்து சொல்லுவாங்க இந்த வர மூலி முண்டை எவனும் நோந்து பாக்குறாள் ஜில்லி பாக்குறாள் என்ன தோசமோ எடுபட்ட சிறுக்கிக்கு ஒருத்தன் கூட கட்டிக்கிட்டு போறான் இல்ல அப்படின்னு ஒன்னையத்தையும் பார்த்து பேசுவாங்க. ஒரு ஆம்பளை இருந்தாச்சுக்கவே குடிக்கிற பூச்சில ஊர் ஊரா சுத்துறானே, இவருக்கு நம்பி எவன் புண்ணுறானா இல்ல எவனாவது இழுத்துக்கிட்டாவே வர்றாள, அப்ப இவன் லட்சணத்தை பார்த்து ஒருத்தனை புண்ணுறாங்கல்ல, தண்ணிய போட்டு ஊருக்காடெல்லாம் சுத்துறேன் இவன் எல்லாம் ஆம்பளைன்னு பேசுவாங்க. பொம்பளை கிடையாது குடும்பத்துக்காக உழைச்சு பாதிய பெத்த தாய் மாதிரி சம்பாதிச்சோட கல்யாணமே ஒழிக்காம புள்ள அது பாட்டு வாழுது குடும்பத்துக்காக. நாகரிகத்துல பொட்ட நாய் போட்டு நீ பேச என்ன நீ நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளைதான். எப்படி சொல்றீங்க நீங்க? என்ன நாகரிகத்துல சிறந்தது பெண்ணுன்னு சொல்றியா? ஆமா நான் ஆம்பளை நான் எப்படி சொல்றேன்னு கேட்டேன். இருக்கிற கூடிய பெரிய மனுஷன பூரா எடுத்துக்க, பெரிய மனுஷன் கூட வேட்டி சட்டை கட்டியிருக்கான், பையன் கூட பேண்ட் சட்டை போட்டிருக்கான், எதுவும் மாறுதல அம்மனை குண்டி உட்காந்துருக்கமா? இல்ல இல்ல இதான உண்மை. தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி பெண்கள் கூட கல்யாணம் ஆன பெண்ணு கூட சேலை கட்டணும், இது ஒத்துக்கிறீ இல்ல? வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை கூட பாவாடை தாவணி கட்டணும், இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். அடி சண்டாடி மகளே, மேலூர் பஸ் ஸ்டாண்டு, இந்த காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, இங்கிட்டு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாரு ஒரு அப்பா இந்த கல்யாணம் ஆன பெண்ணும் சரி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி லெகின்ஸ் நல்லா டைட்டா குண்டி கிண்டி எல்லாம் போட்ட ரப்பா போட்டுக்கிட்டு சிங்கு சிங்குன்னு போறது, அப்புறம் கெடுத்து விட்டேன் மயிரை புடிங்கி விட்டேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றது. பெண்களே கோசப்படாதீங்க. ஆம்பளை அப்ப நீ சொன்ன மாதிரி அப்பா வரலாம் அப்சி வரலாம் வெள்ளையும் பார்க்க பேஸ் சட்டை கட்டி பார்க்க அழகா இருந்தாங்க. அந்த மேல பேண்ட் சட்டை போட்டாங்க. இப்ப போட்டுக்கால பேண்ட் சட்டை லோவி பேண்ட் ஒரு பேண்ட் பாத்துக்கலாம். நீங்க அந்த பேண்டை இருக்க போறீங்கள கொஞ்சம் மேல ஏத்தி தான் போறீங்களா, இறக்கி கீழே குண்டி கீழே போட்டுக்கிறீங்க, உள்ள போடுற டவுசர் இருந்து உள்ள இருக்கிற வரை வெளியில அந்த பேண்டை போட்டா என்ன போடாட்டி என்ன? ஒரு நாடகத்தை பேசும்போது நம்ம ஒழுங்கா இருக்குமான்னு பாக்கணும். நம்ம சரியா இருந்தாலும் அடுத்தவங்க போக சொல்ல முடியும். ஓ முதல்ல போய் 1000 ஆளுக்கு இருக்கு அப்படி சொல்லாத. ஆரம்பத்துல 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளை கிளம்பி கோமத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கான், இப்ப கோமத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கான். இப்ப நாங்க ஏதாவது அரை குறையாவது போட்டு உட்காந்துருக்கோம்ல, என்ன மைத்துக்கடி ஒழுங்கா போடுவாங்க சிரிக்கி அவன் குண்டி தெரியுற மாதிரி போறேன். அவன் குண்டியை நீ என்ன மைத்துக்கு பாக்குற? இந்த பிள்ளை எதையோ காட்டி தொடைய காட்டி நீ ஏன் பாக்குற? என்ன வேலையை போட்டு போடு இங்க பாரு, யார் எப்படி போறாங்க என்ன போட்டு போறான்னு உனக்கவே இல்ல. வேலை எப்படி போடு
ஆளு நல்லா மிதுக்கம்பளம் மாதிரி மிதுக்கு நல்லா இருக்கடா. பேச்சோட இருக்கணும். கார்த்திகை மாதம் அதுக்கும் பனிக்கு இதுக்கும் கட்டி பிடிச்சா நல்லா. மாமா ஒரே ஒரு முத்தம் கொடுவேன். மாமாவோட சாம காலியா இருக்கு. சாம ஏற்கனவே காலி பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரி உனக்கு எனக்கு நான் சொத்து தாரா இல்ல குடுக்கல் வாங்கலாம்? இல்ல இல்ல நீ என் பொண்டாட்டியா? நக்கி பாருவேன். வேர்வத்தை நீ இனிக்குதியா? எல்லாருக்கும் வேர்வத்தை உப்பு கைக்கும்ல. இவளுக்கு என்ன தெரியல இனிக்குது. சரி அது இருக்கட்டும். ஆம்பளைய பார்த்து குடிகார நாயன் நீ. குடிகாரன் இப்ப பெண்கள் ஊரா குடிக்காம நீங்க ஊரா என்ன சர்பத்தையா குடிக்கிறீங்க? ஆம்பளை குடிச்சு பாத்திருக்கியா? எங்கேயாவது அம்மனமா கிடப்பாங்க இல்ல சாக்கடை சந்து வந்து கிடப்பாங்க. அது நாகரிகமா? நாங்க குடிக்கிறோம் இல்ல. போன்ற ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? ஆம்பளை குடிக்கிறது சரியா தப்பா? தப்பு. நான் சரின்றேன். தப்புன்றேன். சரின்றேன். தப்புன்றேன். ஏய் ஆம்பளை குடிச்சான்னா தள்ளாடுவேன். பாத்திருக்கியா? இந்த கூட்டத்திலேயே என் பங்களியில் எடுத்துக்க. ஒரு கோட்டு 2 கோட்டு 3 கோட்டு போயிருச்சுன்னு வச்சுக்க. போத தலைக்கு மேல இற ஆரம்பிக்கும் இப்படி தள்ளாட ஆரம்பிப்பான். ஆம்பளை குடிச்சா அதிகமா குடிச்சா தள்ளாடுவான். இங்க உள்ள ஆளுகளையும் மொத்தமா சேர்த்து சொல்றேன். இந்த தமிழ்நாட்டுல உள்ள ஆண் வர்க்கத்தை புறம் சேர்த்து மொத்தமா சொல்றேன். நாளைக்கு நாங்க ஒரு சத்திய தீர்மானம் எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து குடிக்கிறது இல்லடா அப்படின்னு முடிவு பண்ணோம்னு வச்சுக்க. சண்டாளி மகள் இந்த அரசாங்கமே தள்ளாடி போயிரும்படி. நாங்க குடிக்கிற வருமான வரியில தாண்டி நீ ஓசி 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 பச்சு போறவாரு. அது யாருக்கு? நொக்காட்டு காசா? எங்க ஆம்பளையால் குடிக்கிற வரியில இருந்ததே உனக்கு ஒரு நிதியை ஒதுக்குறேன். அதே மாதிரி ரேஷன் கடையில நல்லா 35 கிலோ அரிசியை வாங்கி நல்லா பிய்ய திங்கினா திங்க. அது யாருட்டு? ஒன்னு காசா? எங்க ஆம்பளைய குடிக்கிற வருமான நிதியில இருந்து உனக்கு ஒதுக்குறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு நல்ல 1 முழம் கரும்பு, 5 கிஸ்மிஸ் பழம், 5 முந்திரி பருப்பு, நல்ல மண்டவளம் பிய்ய மாதிரி இத்த தண்டி உருண்டையா வெள்ளக்கட்டிய வாங்கி பொங்க வச்சு பிய்ய திங்கிறீங்க. அது யாருக்கு காசு? எங்க ஆம்பளைய குடிக்கிற காசுல தாண்டி உனக்கு ஒதுக்குறாங்க. இது தெரியாம ஆம்பளை குடிக்கிறான்னு நீ வாட்டுக்கு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அதான் வாங்கில பேசுற ஆம்பளை அந்த காலத்துல அப்பா அம்மா சம்பாதிச்சாங்க. சம்பாதிச்ச காசுல வாங்கி குடிச்சாங்க. அரசாங்கத்துக்கு அது மூலம் நிதி போச்சுன்னு சொல்றேன். இப்ப இருக்க ஆம்பளை பாத்திரியா? வேலை வெட்டியே போறது இல்ல, சம்பாதிக்கணும் இல்ல, வீட்டுல கொண்டாடி காதல் எடுக்கிறது, கழுதை எடுக்கிறதுலாம் கலட்டி கொண்டு அலமா வச்சு குடிக்கிறது. அப்படியே அதுவும் முடிஞ்சு வச்சா பிள்ளைங்க காலில் எடுக்கிறது, கழுத்து எடுக்கிறது, விற்கிறது. அதுவும் முடிஞ்சு வச்சா வீட்டுல இருக்க அண்டா குண்டா இதெல்லாம் அடை வச்சுதான் குடிச்சு பாத்திருக்கேன். ரேஷன் கார்டு அடை வச்சு கூட குடிச்சு பாத்திருக்கேன். இங்க வரு ஓ வருமானம் நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது உன் சேர்த்திருக்காங்க. ரேஷன் கடை அடை வைக்கிறேன், தாலியை விற்கிறேன், செயினை விற்கிறேன். இப்படிலாம் குடிக்க சொல்லி தான் கேட்கிறேன். இப்படிலாம் குடிக்கின்ற இல்ல நாயமா பேசு. அதெல்லாம் போகட்டும்பியா. ரேஷன் கடை ஜாமான் வாங்கி பியாத்திக்கிறேன். 35 கிலோ அரிசியை வாங்கி நான் ஒரு ஆள் சமைச்சு நான் மட்டும் வீட்டை சாப்பிடுறேன்னா உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணன் தம்பி பிள்ளைய நீ பியா திங்கிற மாதிரி திங்கிறியல்ல? நான் பிய அடி சண்டாளி. நீ பேசுறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி பேசு. என்ன நீ சொன்னையா சமைச்சு போடுற, நீனும் பிய திங்கிற மாதிரி தான் திங்கிற அப்படின்னு எனக்கு தெரியும். நீ நல்லா ருசியா சமைச்சு போற, சொன்னையா பிய திங்கிறேன். அதுலயும் உன் சுயநலம் கலந்து தானடி இருக்கு. எப்படி சொல்றீங்க? உன்னைய சுகம் கொடுக்கணும்னா எனக்கு நீ ருசியா சம்பாரிச்சு போட்டா தானே உன்னைய சுகம். வாழ்க்கையில நீங்க கொடுக்க தேவையில்லைங்க. பெண்கள் இருந்தாலும் உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும்போது எப்படிதான் உங்களை பாத்துக்கிட்டாலும் சுகத்தை கொடுக்கற சுகத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க. நீங்க ஆம்பளை குடிக்கிறான், நீ வாட்டுக்கு அத்து குடிக்கிறான், இத போய் பேத்து குடிக்கிறான் இல்ல சொன்னா என்ன கோவம் வருதா உங்களுக்கு? அரசாங்கமே சாடையக்கரையை வச்சு நடத்தும் போது ஆம்பளை நாங்க குடிக்காம என்ன பண்றான்? அரசாங்கமே வச்சு நடத்தி குடிக்க சொல்லுது. அப்புறம் குடிச்சா மட்டும் உனக்கு என்ன பட்டுக்கிட்டு போயிருச்சு? அரசாங்கத்துல 1000 கடை திறந்து கொடுமியா? பாத்திரம் ஒதுங்கிதான் போகணும். குடிக்கல ஒதுங்கி போகலையா? ஏன் வாங்கி குடிக்கிறேன்? எனக்கு பிரச்சனையா இல்ல. சமாதானமா போயிடுவான். சமாதானம்னா என்ன தொழில் பண்ற? வியாபாரம் பண்றேன். வியாபாரம் என்ன வியாபாரம்? பிசினஸ். பிசு பிசுன்னு இருந்தா ஒரு ஸ்ப்ரே வாங்கி தரேன், அடிச்சுக்குவேன். ஹலோ வியாபாரம் தான். ஓ வியாபாரம். என்ன வியாபாரம்? கலந்து போலாம். இதுவா? ஆமாங்க.